அழுகி நிப்பாட்டு. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டு தைரியமா இருந்தாதான் நம்மளால வாழ முடியும். முதல்ல கண்ணத்தோட நீயே சொல்றா, நான் பண்ணதுல இல்ல நாங்க பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கா? என் மனசாட்சிப்படி நான் பண்ண எதுவுமே தப்பு கிடையாதுடா. உன் மனசாட்சி, உன்னோட நியாயம் எல்லாமே உன் பார்வையில கரெக்ட். நானும் ஏத்துக்கவே என்னாலும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா அப்புறம் என்னடா ஆனா? இல்லடா, எல்லாருமே ஏத்துப்பாங்களா? சமுதாயத்துல நீ நானும் மட்டுமா இருக்கு? எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம நியாயத்தை எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க? இவன் சரியில்லைன்னு சொல்லி முத்திரை குத்தி தனியை ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நாம வாழ்றது என்னமோ நமக்காகத்தான். ஆனா அது சமுதாயம் ஏத்துக்கிட்டு அங்கீகரிச்சதான் அதுல ஒரு அர்த்தமே இருக்கு. உங்களை பாக்குறதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. சின்ன சின்ன சந்தோஷம் கூட இல்லாம பயந்து போய் திருடங்க மாதிரி. விடுறா, நிலைமை மாறாமையா போயிட போகுது. மத்தவங்க மாதிரி அங்கே எங்கேயும் போய் சின்ன சின்ன சந்தோஷம் கூட அனுபவிக்காம இப்படி தலைமறைவா வாழ்க்கை நடத்துட்டு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கடா. இதுக்கு அனிதா வாழ்ந்த பழைய வாழ்க்கை தேவையில்லைன்னு தோணுது. அதுல துக்கமும் வேதனையும் இருந்தாலும் பயம்னு ஒண்ணு இல்ல. நீ தப்பு பண்ணிட்டும் தோணுதுடா. ஐயோ, அவர் எதுவும் சொல்லாதீங்க. நான் பழசெல்லாம் மறக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? அது எனக்கு தான் தெரியும். குத்தம் சொல்லணும்னா விதியதான் சொல்லணும். நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணன்குட்டி உங்களை பார்த்தேன்னு சொன்னதும் எனக்கு வளர சந்தோஷம் ஆகி. கிருஷ்ணன்குட்டி உன்னை பார்த்து கூப்பிட்டு இருக்கா, ஆனா நீ கவனிக்காம போயிட்டேன். டேய் பாத்துரா, கிருஷ்ணன்குட்டி என்ன பார்த்தேன்னு ஊர்ல யார்ட்டையா சொல்லிட்டு போறான். சச்ச, மூச்சு விட மாட்டான்டா. அவன் தினமும் கும்பிடுற குருவாயூரப்ப மேல சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கான். சரிடா, நான் ஊருக்கு கிளம்புறேன். ஏண்டா 2 நாள் இருந்துட்டு போலாமே? இல்லடா, உன்னை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல கிளம்பி வந்துட்டேன். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஊர்ல இருக்கணும். அப்படியா? சரிடா. அப்புறம் உங்ககிட்ட கேட்கறதுக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஆனாலும் என்ன விஷயம் சொல்லு. இல்ல, நான் வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுல, அந்த கலபரத்துல பணத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஊருக்கு போறதுக்கு ஒரு 500 ரூபாய் பணம் இருந்தா. அனிதா, பணம் இருக்கா பாரு. இல்லையேங்க, இன்னைக்கு சாயந்தரம் தான் பால்காரனுக்கு செட்டில் பண்ணேன். அப்படியா? சரி, கீழே இருந்து கைமாத்தா வாங்கி கொடுத்து அனுப்பேன். சரிங்க. சாப்பிடுற சரோ. சரோ, என்ன அனிதா? ஒரு நிமிஷம். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 500 ரூபாய் பணம் வேணும். 2 நாள்ல திருப்பி தந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, 500 ரூபாய் பணம் வேணுமா? ஷர்ட் பாக்கெட்ல இருக்கு, அப்படியே எடுத்து கொடுத்துரு. இந்தாங்க, கண்டிப்பா 2 நாள்ல திருப்பி தந்துடுறேன். உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரே, உங்க விருந்தாளியா? இத வந்துட்டேங்க, அவர் கூப்பிடுறாரு. அப்புறம் வரேன்.